சிந்து, இதாண்டி எங்கள் காலேஜ். நல்ல பெரிய காலேஜாக இருக்கும் போலயே. இது தெரிஞ்சா நான் அமெரிக்கா போயிருக்காம இங்கே கூட உங்களோட சேர்ந்து சந்தோஷமாக படிச்சிருக்கலாம். ஆமாம் சிந்து, நல்ல பெரிய காலேஜ். இங்கே எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. எனக்கெல்லாம் வீட்டுக்கு போகவே பிடிக்காது, இங்கே இருந்துடலாமான்னு தோணும். ஹே, நிறுத்தடி. இந்த காலேஜுக்காகவா நீ வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிற, இல்லை உன் பாய் ஃப்ரெண்டுக்காகவா? என்னடி சொல்கிற, பாய் ஃப்ரெண்டா? ஐயோ, ஏன் மினி இப்படி பண்ணுற? அப்போ மினி சொன்னது உண்மைதான் போல. ஐயோ, இதெல்லாம் நல்லதுக்கே இல்லைன்னு அவ்வளோதான் சொல்லுவேன். என்னடி சொல்கிற? பின்ன உங்கள் வீட்டில் தெரிஞ்சா இதுக்கெல்லாம் திட்ட மாட்டாங்களா என்ன? ஏய், நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லடி. பாய் ஃப்ரெண்ட் ரேஞ்சுக்கெலாம் இன்னும் வரல. ஒரு சின்ன க்ரஷ், அவ்வளோதான். அப்படியா? யாருடி அந்த பையன்? நீ மட்டும் பார்த்தேன்னு வையன், அசந்து போயிடுவ. இந்த காலேஜில் அவ்வளோ அழகாக நான் யாரையுமே பார்த்ததில்லடி. சரி சரி, பார்க்கலாம். இப்போ டைம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு கிளம்பலாம் வாங்கடி. ஏய், வீட்டுக்கு போகலாம் வாங்கடி. எதுக்கு இங்கெல்லாம் என்ன கூட்டிகிட்டு வரீங்க? அட இரு சிந்து, டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க, என்னன்னு பார்த்துட்டு போகலாம். ஹலோ, எங்க? ஓ ஜீசஸ், இவ்வளோ அழகா இந்த உலகத்தில் ஒருத்தன் இருக்கானா? எங்க கூப்பிடுறேன்ல, காது கேட்கலையா? இவன் யாரா இருப்பான்? இந்த காலேஜில் படிக்கிறானோ? ஹலோ, அவன்கிட்ட நேராக கேட்டலாமா? ஹாய் மினி, அங்கே பாருடி, சிந்து ஏன் க்ரஷ் கிட்ட பேசிட்டு இருக்கா. ஹாய்ங்க. உங்க ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்க்ரீனை பிடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்ககிட்ட கொஞ்சம் ஸ்க்ரீன் மட்டும் பிடிக்க வேண்டாம்னு சொல்லிடுறீங்களா? ஓகேங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகேங்க, பாய். சிந்து, என்னடி ஆச்சு? என்னென்னமோ. ஏய், திரும்படி யாருக்கு கை கொடுத்துட்டே இருக்க? ஒன்றும் இல்லடி, போகலாமா? ஏய், அது யாருன்னு தெரியுமாடி உனக்கு? மனுஷன் தானே. என்ன காட்டில் இருக்கிற சிங்கமா புலியா? ஏய் சிந்து, அதுதான் ஜோவோட க்ரஷ்ஷு. அப்படியா? காலேஜ் தான் படிக்கிறாங்களா? இல்லை சிந்து, என் கிளாஸ்மேட்டோட அண்ணன் தான் அவர் அப்பப்போ வருவாரா, நான் பார்த்துக்குவேன். ஓஹோ, அப்படியா? சரி வாங்க, வீட்டுக்கு போகலாம். சிந்து, ஏமா சிந்து, உன்னை தான் கூப்பிட்றேன். என்னம்மா, சொல்லுமாவா? வந்ததுலேருந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு ஒரு மூலையை பார்த்து யோசிச்சுக்கிட்டு இருக்க. என்ன கனவு கண்ற? எதே என்ன இங்க சத்தம்? ஏன் வந்தது வராதுமா நாத்து போட்டு இந்த தட்டு திட்டுறீங்க? மருமகளே, இங்கே பார் மருமகளே, வெளியே போயிட்டு வந்தா ஃப்ரெண்ட்ஸ் கூட, போயிட்டு வந்ததுலேருந்து ஏதோ ஒரு மூலையை பார்த்து உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கா. அப்படி எந்த பிரைம் மினிஸ்டர் வேலை பண்ண போறா இவ? படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி இப்போ வரைக்கும் ஒரு வேலைக்கு போல, ஒரு வேலையை தேடலை. இதில் அமெரிக்காவில் போய் MBA படிச்சுட்டு வந்திருக்கா. இப்போ கூட பாரு, நான் கால் கிட்ட நின்று எவ்வளோ கற்றுக்கத்துறேன், அவள் பாட்டுக்கு நின்று எதையோ யோசிச்சுட்டு இருக்கா. எதே அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் தே, நீங்க ஃப்ரீயா விடுங்க. நீங்க உள்ள போய் சமைங்க போங்க. என்னது? இல்ல தேய், நான் கொஞ்ச நேரம் இவகிட்ட பேசுவேன்ல, அந்த டைம் நீங்க சும்மா இருப்பீங்களேன்னு தான் தேய் சமைக்க சொன்னேன். எல்லாருக்கும் குளிர் விட்டு போச்சடி, ரொம்ப போய் தொலைங்க, நான் போறேன். எதேய், என்னடி யார சால்வ? எதேய், உங்க மண்டைக்கு என்னமோ ஆயிருச்சா தேய்? என்னடி சொல்ற மருமகளே, ஏன் மண்டைக்கா? மண்டைக்கு உள்ளதா ஒன்றும் இல்லைன்னு பார்த்தா மண்டைக்கு வெளியே சுத்த வெள்ளையா இருக்கத்தே. உங்க கருங்கூந்தலுக்கு என்ன ஆச்சா தேய்? 2 நாள் தானே தேய் வீடியோக்கு வரல, அதுக்குள்ளேயும் வெள்ளையாயிருச்சு. இதுதானா? அது ஒன்றும் இல்லை மருமகளே, அது டை. இதுதான் ஒரிஜினல். அட ஏமாத்துக்கார கிழவி, இது நாள் வரைக்கும் சாயம் பூசித்தான் எங்களை ஏமாத்தினியா? நாத்து நீ என்னம்மா ஆச்சு உனக்கு? ஏன் வந்ததுல இருந்து ஒரு மாதிரியா இருக்க? அண்ணி, உங்ககிட்ட சொல்லாமா வேணாமான்னு தெரியல. சும்மா சொல்லு நாத்து, நமக்குள்ள என்ன இருக்கு? அது வந்து அண்ணி, மினி அண்ட் ஜோ கூட அவங்க காலேஜுக்கு போயிருந்தேன். ஓகே. அந்த காலேஜ் நல்லா பெருசா இருந்துச்சு அண்ணி. ஓகே. அப்புறம் வந்துட்டோம் அண்ணி. டேய் கதையே சொல்லுடே. இரு, நீ இழுக்கிறத பார்த்தா இன்னைக்குள்ள சொல்லி முடிக்க மாட்டேன். நான் ஒரு பொசிஷனுக்கு வந்துக்கிறேன். இல்லை நீ, அங்கே ஒரு பையனை பார்த்தேனா, செம்ம அழகா இருந்தா அண்ணி. என் கண்ணுக்குள்ள வந்து போனா அண்ணி. அதான் மேட்ரு. இந்த வயசுல இதெல்லாம் சகஜம் தான் நாத்து. போய் வேலையை பாருப்போ. என்ன நீ இப்படி சொல்லிட்டீங்க? ஆமா நாத்து, ஒரு தடவை தான் அந்த பையனை பார்த்துருக்க. ஜஸ்ட் அழகா இருந்திருக்கான், அவ்வளோதான். இதுல என்ன இருக்கு சொல்றதுக்கு? கிளம்புவோம், வேலையை பாரு. எங்க கிளம்ப அண்ணி? உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேனா? எங்க வீட்டில இருந்து எல்லாரும் வராங்க, அப்பா அம்மா தம்பி எல்லாரும். நம்ம எல்லாரும் எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலாம், கிளம்பு. அப்படியா அண்ணி, எல்லாரும் வராங்களா? சந்தோஷம்தான். ஆனால் நான் இப்போ வரக்கூடிய மைண்ட் செட்டில் இல்லை அண்ணி. நீங்கள் போயிட்டு வரீங்களா? ஏன் நாத்து, வந்துரு, ஒழுங்கா போயிட்டு வந்துருவோம். நீ தான் ஃபீல் பண்ணிட்டே இருந்தே இல்லை நம்ம எங்கேயும் வெளியே போகவே இல்லை சரியான்னு. வா, இன்னைக்கு நம்ம சுற்றி பார்த்துட்டு வரலாம். இல்லை அண்ணி, நான் வரல. நான் கொஞ்சம் நேரம் படுத்திருக்கேன், நீங்கள் போயிட்டு வாங்க. சரி, அப்போ அதுக்கு மேலே உன் இஷ்டம். ஐயோ, வீட்டுக்கு வேற அண்ணியோட அப்பா அம்மாலாம் வராங்களே. நான் இப்போன்னு பார்த்து படுத்து கிடந்தா ஏதாச்சும் தப்பாக நினச்சிப்பாங்களே. வாங்கம்மா, வாங்கப்பா. டே வாடா, எப்படி இருக்க? வாங்கண்ணே, வாங்க சம்பந்தி. தம்பி, எப்படிப்பா இருக்கீங்க? ஆள் வந்துட்டாங்க போலையே. சரி வாங்க, நான் கேட்டுட்டு வருவோம். வாங்க உட்காருங்க, சாப்பிடுங்க சம்பந்தி.
பார்த்து ஒரு வணக்கத்தை போட்டு போயிடலான்னு பார்த்தா வழியை மறைச்சிட்டு இருக்காங்களே இந்த மாமியார் மருமகளும். தெரியுதா இங்கிட்டு? இல்லையே. இப்பவும் தெரியலையே. சரி, நம்ம பேசாம உள்ளே போய் படுத்துப்போம். சின்ன மருமகளே, இங்க வாமா. ஏன் சிந்து, இவங்க தான் உங்க அண்ணியோட அப்பா, அம்மா, தம்பி. எல்லாருக்கும் ஒரு வணக்கத்தை போடு. தள்ளுமா. வணக்கம் அங்கிள். ஹாய் மா. வணக்கம் ஆண்டி. வணக்கம் மருமகளே. ஹலோ. ஹாய்.